ஸ்டார்டிங்லேருந்து இங்கே செக்கப் வாங்க, நம்ம டெலிவரி இங்கே பார்த்துக்கலாம்னு ஒரு மாதமாக இழுத்தடிச்சுட்டு இப்போ திடீர்னு வந்து டெலிவரி இங்கே பார்க்க முடியாது, நிலக்கோட்டைக்கு போங்க, இல்லைன்னா திண்டுக்கல் போங்க, இல்லைன்னா தேனி போங்க அப்படின்றாங்க. அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது, பஸ் வசதியும் கிடையாது அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. எவ்வளோ தூரம் எங்கேருந்து இடையிலே போகிற போய் குழந்தை பிறந்துச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் பல மணி நேரம் காத்திருந்தும் மருத்துவர் வராததால் சிரமமடைந்த 20க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை எனவும், திடீரென பிரசவ வலி ஏற்பட்டால் தாங்கள் எங்கு செல்வது எனவும் கேள்வி எழுப்பினர். மகப்பேறுக்காக இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பிரசவத்திற்கு நிலக்கோட்டைக்கு செல்லும்படி மருத்துவர்கள் கூறுவதாகவும் குற்றம் சாட்டினர். கட்டக்காமன்பட்டி வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்க கட்டக்காமட்டிலேருந்து வர்றோம். காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இன்ன வரைக்கும் செக்கப் எல்லாமே எடுத்துட்டாங்க, ரத்த டெஸ்ட் எல்லாமே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்க, டாக்டர் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே என்ன சொல்லணும், டெலிவரி பார்க்க மாட்டோம், நீங்கள் வேறு பக்கம் போயிருங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிருப்போம். இப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கடைசியாக டெலிவரி டயத்தில் வந்துட்டு இங்கே இல்லை, டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு என்ன வருது? இல்லாட்டினா ஆஸ்பத்திரியில் கூட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு நாங்கள் வராமல் வேறு பக்கம் இங்கே திண்டுக்கல், இங்கே தேனி அந்த மாதிரி கூட போயிருப்போம்ல. இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்க, தடை விதிச்சாங்க. சரி, நான் இப்போ நார்மல் டெலிவரியும் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே இல்ல. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களை எங்கே போவாங்களாமா? அண்ணா, நாங்கள் எழுவன்பட்டியிலேருந்து வரோம்னா, அங்கேருந்து வர்றதே ரொம்ப தொலைவிலேருந்து தான் வரோம். இங்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இங்கே செக்கப் வாங்க, நம்ம டெலிவரி இங்கே பார்த்துக்கலாம்னு ஒரு மாதமாக இழுத்தடிச்சுட்டு இப்போ திடீர்னு வந்து டெலிவரி இங்கே பார்க்க முடியாது, நிலக்கோட்டைக்கு போங்க, இல்லைன்னா திண்டுக்கல் போங்க, இல்லைன்னா தேனி போங்க அப்படின்றாங்க. அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது, பஸ் வசதியும் கிடையாது அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. எவ்வளோ தூரம் எங்கேருந்து இடையிலே போகிற போய் குழந்தை பிறந்துச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? அதனால எங்களுக்கு இங்கே வத்தலக்குன்னா எங்களுக்கு டாக்டர் வேணும், டாக்டர் வந்து ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா ஆஸ்பத்திரி இழுத்து மூடுங்க, யாருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க.